டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவில் 1,20,000 பேர்களினுடைய வேலையை AI பறித்தெடுத்தது. அமெரிக்காவின் புகழ்பெற்ற நிறுவனமாகிய ஒராக்கிள் நிறுவனம் 21,000 பேருக்கு வேலை நீக்க கடிதத்தை வழங்கி இருக்கின்றது. கடந்த திங்கட்கிழமையில் இருந்து இவர்கள் வேலைக்கு வர தேவையே இல்லை என்றும் அறிவித்திருக்கின்றது. இதுபோல இங்கிலாந்தில் பிரபலமான வங்கி ஒன்றும் 1,800 பேரை வீட்டிற்கு அனுப்புவதாக முடிவெடுத்திருக்கின்றது. இந்த முடிவுகளுக்கான காரணம் என்ன? ஒரே காரணம், AI தொழில்நுட்பத்தை தொழிலுக்கு உள்ளே கொண்டு வருகின்றார்கள். இந்த AI தொழில்நுட்பத்தில் பெரு முதலீடு செய்தால் மட்டுமே தொழில்களை வெற்றிகரமாக கொண்டு செல்ல முடியும். இன்றைய போட்டி சந்தையில் நின்றும் பிடிக்க முடியும். ஆகவே மனிதர்களை அகற்றி அவர்களுடைய சம்பளத்தை மீதம் பிடித்து AI தொழில்நுட்பத்திற்கு முதலீடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். வருங்காலங்களில் பெருந்தொகையானவர்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையை AI தொழில்நுட்பத்தினுடைய வரவு ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது என்பது இன்று காலை வெளியாகி இருக்கின்ற அதிர்ச்சி செய்திகளில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அமெரிக்காவில் உள்ள IT பணியாளர்கள் பெருந்தொகையாக வீடுகளுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இதில் முக்கியமாக பிரபலமான IT நிறுவனமாகிய ஒராக்கிளில் பணியாற்றிய 21,000 பேர் இனிமேல் வேலைக்கு வர வேண்டிய தேவையில்லை என்று அந்த நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. அந்த நிறுவனம் தனது பணிகளை இப்பொழுது AI-இடம் ஒப்படைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஒப்படைப்பானது மேலும் 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 அதிகரித்து செல்லும் என்றும், எனவே வேலை நீக்கங்கள் மேலும் தொடரும் என்றும் அதிர்ச்சி செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. வேலை துறையில் ஏற்பட்டிருக்கின்ற போட்டி சந்தையில் மாற்றங்களை செய்ய வேண்டியது அவசியம் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதனால் AI-யின் கையில் பல நுட்பமான வேலைகள் செல்லுகின்றன. மேலும் தங்களுடைய வேலை தளத்தை மேலும் சீராக்க $1 பில்லியன் மேலதிகமாக ஒதுக்க இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். கடந்த 12 மாதங்களில் ஏற்கனவே 21,000 பேரை வேலையிலிருந்து நீக்கிய இந்த நிறுவனம் இப்பொழுது அடுத்த கட்டத்திற்குள் சென்றிருக்கின்றது. இந்த நிறுவனத்தில் 1,41,000 பேர் பணியாற்றுகின்றார்கள். இவர்களில் 49,000 பேருக்கு வேலை இல்லை என்று அறிவித்திருக்கின்றார்கள். காரணம், பணிகளை AI பொறுப்பேற்கின்றது. மேலும் புதிதாக பலர் பணி நீக்கம் செய்யப்பட போகின்றார்கள் என்றும் கூறியிருக்கின்றார்கள். பணியில் இருந்து நீக்கப்படுபவர்களுக்கு உடனடியாக நஷ்ட ஈடை வழங்குகின்றார்கள். இதனால் $1.84 பில்லியன் நஷ்ட ஈடாக பணத்தை வழங்கி வீடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். 6 மாத சம்பளத்தை வழங்கி அனுப்புவது போன்ற ஒரு செயலாக இது இருக்கின்றது. செயற்கை நுண்ணறிவிற்கான முதலீடு அதிகரிப்பதனால் மனிதர்களினுடைய தேவை குறைவதாக அவர்கள் கூறுகின்றார்கள். இதுபோல அமேசான், மெட்டா, பேஸ்புக்கினுடைய தாயகம் இவைகள் அனைத்தும் தங்களுடைய நிறுவனங்களில் இருந்து பணியாளர்களை விலத்தி இருக்கின்றன. பேஸ்புக் மட்டும் 14,000 பேருக்கு வேலை நீக்க கடிதம் வழங்கி இருக்கின்றது. பிரம்மாண்டமான AI முதலீடுகளினால் இப்பொழுது வேலை நீக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவில் வேலை வாய்ப்பை அவதானிக்கின்ற லயோப்ஸ் பை என்கின்ற நிறுவனம் அமெரிக்காவில் இந்த ஆண்டு மட்டும் 1,21,000 பேர் வேலை இழந்திருப்பதாகவும் AI-யினுடைய வரவே காரணம் என்றும் கூறியிருக்கின்றது. 196 IT நிறுவனங்களில் 1,19,800 பேர் வேலை இழந்திருக்கின்றார்கள் என்று அதனுடைய கணக்கீடு தெரிவிக்கின்றது. ஒராக்கிள் நிறுவனம் மட்டும் இவர்களை வேலையிலிருந்து அகற்றி 2026ஆம் ஆண்டு மட்டும் $50 பில்லியன் மேலதிகமாக ஒதுக்கி சர்வதேச சந்தையில் போட்டியிட இருப்பதாக அறிவித்திருக்கின்றது. ஒராக்கிள் நிறுவனத்திற்கு பெரிய பெரிய முதலீடுகள் எல்லாம் வந்தாலும், ஆர்டர்கள் எல்லாம் வந்தாலும் கூட அவர்களுடைய பங்கு 10% குறைவடைந்திருக்கின்றது. தொழிற்சாலையை நவீனமயப்படுத்தாத காரணத்தினால். இதனால் அந்த நவீனத்துவம் வந்து கொண்டிருக்கின்றது. அமேசான், மைக்ரோசாப்டுக்கு எதிராக ஒராக்கிள் பெரும் ஒப்பந்தங்களை பெற்றிருப்பதனால் அவர்களுக்கு இணையான AI போட்டியிலும் இறங்க வேண்டி இருக்கின்றது. பிரிட்டனிலும் இது நடைபெற்றிருக்கின்றது. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கியில் 18,000 பேருக்கு வேலை நீக்க கடிதம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிறுவனம் தங்களுடைய செயற்பாடுகளை AI மூலமாக அதிநவீனமயப்படுத்த இருப்பதாக அதனுடைய நிர்வாக மேலாளர் பில் விண்டாஸ் தெரிவித்திருக்கின்றார். பில் விண்டாஸ் கூறிய கருத்துக்கள் பிரிட்டனில் பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர் குறிப்பிடுகின்றார், இவ்விதம் வேலை நீக்கங்களை வழங்குவது குறைந்த மதிப்புள்ள மனித வளத்தை வேலை சந்தையில் இருந்து அப்புறப்படுத்துவதாகும் என்று கூறி
குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து மோசமான கருத்துக்களை கூறி வரும் இவருடைய இந்த கருத்திற்கு மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்ததை தொடர்ந்து அதற்கு மன்னிப்பு கேட்டு இருக்கின்றார். நிலைமை மாறுகின்ற பொழுது அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்பதுதான் அதன் பொருளே அல்லாமல் ஊடகங்கள் தன்னுடைய கருத்தை திரித்து விட்டார்கள் என்றும் உண்மையில் மனித வளத்தை தான் மதிக்கின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நடந்து கொண்டிருக்கின்ற மாற்றங்கள் வேலை வாய்ப்பை பறிக்கும் என்பது உண்மைதான். ஆனால் அது பணியாளர்களுடைய மதிப்பை குறைக்காது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எதிர்காலத்தில் இவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் பெருகும். AI தொழில்நுட்பத்தையும் அறிந்து கொண்டால் என்பதை அந்த செய்தி தெரிவிக்கவில்லை. இப்பொழுது வங்கி துறையிலும் இது வந்திருக்கின்றது. எனவே அக்கவுண்ட்ஸ்களை செய்வதில் AI பெரும் பாத்திரம் வகிக்கின்ற பொழுது சாதாரணமான கிளரிக்கல் சேவன்களினுடைய பணிகளுக்கு அடி விழுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை இந்த பிரிட்டன் நிறுவனத்தினுடைய செயற்பாடு காட்டுகின்றது. பிரிட்டனின் குடியேற்றவாத காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட நிர்வாக முறையை AI தொழில்நுட்பம் மாற்றியமைத்துக் கொண்டிருப்பதன் அடையாளமாக இப்பொழுது பிரிட்டனிலும் இது வீச தொடங்கி இருக்கின்றது புயலாக. ஆனால் பிரிட்டன் வீழ்ச்சி பாதையிலும் அதன் பொருளாதாரம் தள்ளாட்டமான நிலையிலும் அரசியல் தளம்பலான நிலையிலும் பிரிக்ஸ் வந்த பின்னர் பிரிட்டனுக்கு பொற்காலம் என்று கூறியவர்கள் கூறிய கருத்து பொய்யானது என்பதையும் கடந்த 10 ஆண்டுகள் நிறுவியுள்ளதாக பொருளியல் நிபுணர்களினுடைய செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த ஆய்வுகள் அடுத்த செய்தியில் இடம்பெறுகின்றன. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.